இப்போ நீங்க பார்த்துட்டு இந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குரிய மாடல் क्वेश्चन பேப்பர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி உங்களுக்காக என்ன பாத்தீங்கன்னா இந்த நோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க 12th மேக்ஸ்க்காக. இந்த நோட்ஸோட விலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான விலை தான். இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு உடனே நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக நீங்கள் 12th அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கெரியர் கைடன்ஸ் வீடியோஸுக்கும் அதிகமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பேத்துக்குமே ஒரு ஆசை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து படித்து முடிச்சோடனே ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகணும், அதுவும் நல்ல அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு கம்பெனியில் நான் பிளேஸ் ஆகணும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்தோட ஆசையும் விருப்பமும் கூட. சரியா? அது மட்டும் இல்லாமல் நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போயே வந்து அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லிட்டேன். எஸ்ஆர்எம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி ஹிந்துஸ்தான் ஓப்பன் பண்ணிட்டாங்க, சத்யபாமா ஓப்பன் பண்ணிட்டாங்க, சவிதா ஓப்பன் பண்ணிட்டாங்க, சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய டீம்டு யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணிட்டாங்க. நாமளே நிறைய பேருக்கு அட்மிஷன் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். சரியா? எதுக்காக தான் சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் நான் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நாம படிக்கக்கூடிய காலேஜஸ், சரியா, நாம எடுக்கக்கூடிய கோர்சஸ் வந்து ரொம்ப முக்கியம். சரியா? அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஹைஃபையான ஒரு கம்பெனியில் நான் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்குரிய நாலேஜை முதல் நம்ம என்ன பண்ணி எக்யூப் பண்ணணும். அப்போ அதுக்குரிய நாலேஜ் வந்து எனக்கு எங்கே கிடைக்கும் அதை நோக்கி தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபோக்கஸ்டாக நம்ம என்ன பண்ணணும், ட்ராவல் பண்ணணும். அதுக்குரிய வீடியோஸ் தான் நாம் என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதனால கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டீங்க வந்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்லேயும் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கிறோம். ஓகே, அப்போ நான் ஒரு நல்ல கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல கம்பெனி வந்து எங்கே தேடி வருவாங்க அப்படின்னா நல்ல ஒரு காலேஜை, அதாவது நல்ல ஒரு ரெப்யூட்டடான காலேஜை தேடி தான் ஒரு நல்ல கம்பெனி வந்து நமக்கு தேவையான ஒரு நல்ல ஸ்டாஃப், சரியா, ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஸ்டாஃப் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நானும் என்ன பண்ணுவேன், ஒரு ரெப்யூட்டடான காலேஜ்னு சொல்லும்போது ஒரு அதாவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், சரியா, அதுக்கப்புறம் அவங்களோட அலுமினிஸ் ஏற்கனவே வெளியே வந்தவங்க எந்த அளவுக்கு ஒரு கம்பெனி வந்து இப்போ வந்து இன்டர்வியூ வராங்க, கேம்பஸ் இன்டர்வியூ வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஏற்கனவே அந்த காலேஜஸ்ல இருந்து வெளிவந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கம்பெனியில் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு அந்த கம்பெனிக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த கம்பெனிக்கு நல்லாவே தெரியும். அப்ப அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா அடுத்தடுத்த வருஷம் அதே காலேஜை நோக்கி என்ன பண்றாங்க, வராங்க. அப்ப ஒரு வருஷம் அந்த காலேஜ்ல இருந்து வெளிவந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா அந்த கம்பெனிக்கு நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த காலேஜ் நோக்கி தான் நிறைய ரெப்யூட்டடான கம்பெனிஸும் வராங்க. சரியா? அப்ப நம்ம என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அதாவது லாஸ்ட் இயரோட நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் லிஸ்ட்டை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய காலேஜஸ் வந்து நல்ல நல்ல கம்பெனிஸில் பிளேஸ் ஆகிப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான காலேஜஸ் நோக்கி நம்ம என்ன பண்ணணும், போகணும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு பிஎஸ்சி காலேஜாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சிஐடியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஆர்ஐடியாக இருக்கட்டும், சரியா, இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜ் கோயம்புத்தூர் பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா பிஎஸ்சி, குமரகுரு, சரியா, ரத்தினம், இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்குது. இப்போ அந்த காலேஜஸ் எல்லாம் அட்மிஷனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. ஒன்று நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா கவுன்சிலிங்லேயே இந்த மாதிரி காலேஜஸ் வந்து கிடைச்சிடும். இருந்தாலும் அதாவது நம்ம இப்போ என்னால் மார்க் வந்து அந்த ரேஞ்சில் எடுக்க முடியாது சார் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் இப்போ போயிட்டு தான் இருக்கு. சரியா? அட்மிஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. என்னன்னா கல்லூரி வளர்ச்சி நிதி நம்ம கொடுத்து ஜாயின் பண்ணணும், டொனேஷன் வந்து நம்ம பே பண்ணிட்டு என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளே தொடர்பு கொள்ளலாம். அப்போ நல்ல ஒரு காலேஜில் நீங்கள் வந்து பிளேஸ் ஆகிட்டீங்க, நல்ல ஒரு காலேஜில் நீங்கள் வந்து நல்ல ஒரு கோர்சஸ் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹைஃபையான சேலரியில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆகிடலாம். எதுக்காக கேம்பஸ் இன்டர்வியூ மூலியமாக நம்ம வந்து அட்மிஷனுக்கு வந்து அதாவது எதுக்காக கேம்பஸ் இன்டர்வியூ ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ கேம்பஸ் இன்டர்வியூ வராத காலேஜ்லேயே நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். சரியா? அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்களா வேலையை தேடி போகும்போது, சரியா, அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு அங்கக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. அப்போ ஃப்ரெஷர் வந்து எந்த கம்பெனியுமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டாங்க உடனே. அப்போ அந்த இடத்த நம்ம ஃபில் பண்றதுக்காக தான் ஒரு காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ மூலமா நம்ம உள்ள போனோம் அப்படின்னா 6 months கிட்ட என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களே என்ன பண்றாங்க, ஜாப் வந்து அவங்களே கொடுக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடும். உங்கள்ட்ட பாண்ட்ல சைன் வாங்கி
2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண வச்சுருவாங்க. அப்போ 3 இயர்ஸ் இல்லை 2 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய எக்ஸ்போசரே கிடைச்சிடும். நீங்கள் வெளியில் வேற கம்பெனியில் என்ன பண்ணால் மாறிட்டே இருக்கலாம். நிறைய பேர் அந்த மாதிரி விஷயம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய காலேஜ் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய கோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஏரியா, இந்த ரீஜனை பற்றி நான் ஏற்கனவே என்ன சொல்லிட்டேன். அதனால இந்த மாதிரி எந்த ஹெல்ப் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல நம்ம நம்பர் பார்த்துருப்பீங்க. எப்போ வேணாலும் நீங்கள் நம்ம தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரியா? அப்போ நல்ல ஒரு ஹைஃபையான ஒரு சேலரி தரக்கூடிய கம்பெனியில் நீங்கள் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு நல்ல காலேஜ் வந்து ரொம்ப முக்கியமானது, நல்ல கோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இதை எய்ம் பண்ணி நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்களும் ஜெயிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.